என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MTN சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அவ்வளவு போயிருக்கியா? மெமரி லேன் உங்கள் அற்புத நினைவுகளை சலுகை விலையில் காண ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் மறந்தாலும் உங்கள் நினைவுகளை நாங்கள் மறக்க மாட்டோம். ஓட்டா பீம்லாம் எதுக்கு வருது இதுல? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அதான் பார்க்க போகிறோம். கதை கேட்க ரெடியாடா? இதெல்லாம் காலையில கேட்கும்போது பயங்கரமா இருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இதை பார்க்கறது. தெரியலையே, கார்ட்டூன் தான் சொன்னாரு. அதுக்கும் மியூசிக். அடுத்து ஹைடி போட்டு விடுங்க. ஐடியா அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது. என்ன இது? இது என்னன்னு தெரியலையா? ஒன்றும் புரியாம என்னன்னு தெரியுது. பழைய இதுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவங்க சின்ன வயசுக்கே போன மாதிரி தோணுதுடா. இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த பாட்டு ஞாபகத்திலே தான் இருக்கு. எதையுமே மறக்கல. படிச்சதுதான் ஒரு மண்ணும் இருக்காது. இதுக்கு நிறைய பேர் டியர் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் நானும் ஒன்னு உருவாக்குவேன்டா. போன வீடியோ மாதிரியே ஃபர்ஸ்ட் கோட்டு, அடுத்து நல்லா இருக்கு, அடுத்து ஓகே. போன அந்த சீரியலே தப்பு தப்பா போட்டு இருந்தாரு பாட்டுக்கு. கார்ட்டூன் ஜாக்கி சான். இதெல்லாம் பயங்கரம். இதெல்லாம் கோட்டு. இதெல்லாம் ஓகே, அதை போட்டாருன்னா அவ்வளோதான். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுங்க. யார சொல்றாரு? போதுங்க, கருணை வந்துருங்க. இது கன்ஃபார்மா கோட் தான்டா. குடுக்கல. இந்த மியூசிக் கேட்டாலே போதும், எங்க இருந்தாலும் தூக்கி போட்டு ஓடி வந்து டிவி முன்னாடி நின்னுறது. ஒரு எபிசோட் கூட போர் அடிச்சு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த டப்பிங்குமே சூப்பரா இருக்கும். சுட்டி டிவில அதையே மறுபடியும் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எத்தனை டைம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே பாத்துட்டு இருக்கோம்டா. சதீஷ், எப்பறா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கற? யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. சுத்தமா சலிக்காது. அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே. ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறானே. இந்த பாவி 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இந்த ஜாக்கி சான் பாக்கும்போது ஒரு ஃபைட் வரும் பாருங்க. அந்த கார்ட்டூன்ல இல்ல, இவனுக்குள்ள அடிச்சு போனுங்க எவனுக்கு எந்த மந்திரக்கல்டா வேணும்னு. சின்ன வயசுல சண்டை போட்டா சரி பரவாடா, அது அப்படிதான் விட்டுறலாம். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சும்மா பசங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அப்ப அடிச்சுக்கிறானுங்க வேற. எனக்கு பாம்பு மந்திரங்கள் தான் வேணும், நான் மறைஞ்சு போவேன். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு இன்னும் 1 மாசத்துல பர்த்டே வர போகுதுடா. இப்ப போய் பாம்பு மந்திரங்கள், டிராகன் மந்திரங்கள் சண்டை போட்டு இருக்கு. உங்க 3 பேர் கூட சாபு 3 போடு பாருங்க. சாபு 3 இல்ல, சாபு 4. என்ன இது சாபு 3 சாபு 4னு தள்ளிங்க. சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே, தள்ளிங்க. இங்கி பிங்கி பாங்கி, father had a donkey, donkey died, father died, என்ன மந்திரங்கள் எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இந்த கேங்ல இருக்கிறது கேவலமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு ஜாலியா இருக்கும் பேசுறது. உண்மையாவே இந்த மந்திரங்கள்லாம் கிடைச்சானோ எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு
ஸ்கூல்ல எல்லாம் அப்படி பயங்கரம் பேசிட்டு இருக்கோம். மொத்தத்துல இவனு கிடைக்கல ஐ எம் ஹாப்பி. உண்மையா நானா எப்ப தெரியுமா தூங்கும் போதுனா இந்த மந்திரக்கிழமை கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் நினைச்சுக்கிட்டே தூங்குவேன். இந்த பாம்பு மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம், டிராகன் இருந்தா என்ன பண்ணலாம், எலி மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம். ஒரு நாள் என்கிட்ட இந்த 12 மந்திரங்கள் மட்டும் கிடைச்சது, நீ செத்தவா. இப்ப கூட கிடைச்சா நல்லாதான் இருக்கும், ஜாலியா இருப்பேன். 12 மந்திர கற்கள், 10 முகமுடிகள், 8 அரக்கர்கள், எல்லாம் மனப்பாடம். அடுத்து இதுல வர கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே சம காமெடியா இருக்கும். எல்லாம் தமிழுக்கு ஏத்த மாதிரியே வச்சிருப்பாங்க. நான் சங்கர், இவன் ராசப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். சுப்புனி சப்புனி மங்குனி, சுப்புனி சப்புனி மங்குனி, அப்புறம் விகடநாதன், பைல்வான் ரங்கநாதன். இதுல வந்து தமிழ் டப்பிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ நான் என்ன டப்பிங் பண்றாங்க, அப்போ பண்ணதுதான் அது வேற லெவலா இருக்கும்டா. ஹே ஷாகி, எஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜங்க் ஃபுட் எது? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எதை சொல்றது? பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் புரோட்டா கடை இவங்களே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிலாம் சொல்ல மாட்டாரு, அழகா வரும். பென்டன். பென்டன். இந்த வாட்ச்லாம் நான் தேடி தேடி கடையா அலைஞ்சிருக்கேன். கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. எப்படி சுட்டி டிவிக்கு ஒரு ஜாக்கி சானோ, அது மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுக்கு பென்டன் தான் பெஸ்ட். கார்ட்டூன்ல எக்கச்சக்கமா இருக்கு, பயங்கரமா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இப்போ அதை கண்டாவே ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே இருக்கு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் மட்டும் செம கூஸ்பம்ஸா இருக்கும்டா. பென்டன், அல்டிமேட் ஏலியன், ஏலியன் ஃபோர்ஸ், இது எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா, அவர் பேரை சொல்லவே லைட்டா பயமா தான் இருக்கு. ஆகிரகார். ஐயங்காரா ஆகிரகார்? ஐயங்காரா? நம்ம ஊர்ல ஐயங்கார் மாதிரி ஆகிரகார். எப்பாடி முரட்டு வில்லன்டா அவன். சார் பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். இந்த வீடியோ முடிச்ச பிறகு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் ரீவாட்ச் போடலாம் போல. எனக்கு ஹீரோனால நீ தான் பாத்தியாரு. உன்னோட ஒவ்வொரு சண்டையும் நான் ஒன்னுடாம பாத்திருக்கேன். இந்த வில்கேக்ஸை போட்டு பொழந்தது, இந்த ஆகிரகார்ட்ட அடி வாங்கி அதுக்கப்புறம் அவனை கெவினை வச்சு முடிச்சிய, அதெல்லாம் பயங்கர வாத்தியாரு. அதுவும் நீ ஏலியனா மாறுவ பாரு, எப்பா அதெல்லாம் கூஸ்பம்ஸா இருக்கும் வாத்தியாரு. உன்னோட ஒவ்வொரு ஏலியனோட பவரும் எனக்கு தெரியும், அதோட மைனஸும் எனக்கு தெரியும் வாத்தியாரு. உன்னோட அந்த ஆம்னிடிக்ஸ் வாங்குறதுக்காக எத்தனை கோவில் திருவிழா திரும்ப அலைஞ்சிருக்கேன். உன்ன மாதிரி அந்த ஆம்னிடிக்ஸ் கிடைச்சதுன்னா மாஸ் காடிடுவோம் வாத்தியாரு. வேற வழியே இல்ல, கன்ஃபார்ம் கோட்டு தான்டா. இல்ல வச்சிருக்கு காமஞ்சேரியா, இதெல்லாம் பயங்கரடா. இப்பவும் எப்பவும் அப்பவும் ஆல் டைம் ஃபேவரட்னா அது டாம் அண்ட் ஜெரி தான்டா. இதுதான், இது லாங்குவேஜே தேவையில்ல, டைலாக் இல்லாம ஓடும். இது எங்க வீட்ல எல்லாருமே வைப்பாங்க. எல்லா கார்ட்டூன்ஸும் எனக்கு அப்படிதான். பட் இதுல என்ன ஸ்பெஷல்னா, வீட்ல உள்ளவங்க சேர்ந்து பார்ப்பாங்க. ஆமா ஆமா, யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் ஜாலியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனா இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஓகேல போட்டுக்கலாம். ஓகேவா அப்படின்னு சொல்லுவேன். இதை மட்டும் நான் கோட்ல தூக்கி போடல, என் மனசாட்சி எனக்கு கொன்னுடுடா. கன்ஃபார்ம் கோட்டு தான்டா. இதுல நிறைய காமெடி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சில டார்க் சீக்ரெட்ஸையும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இந்த ஹெவன் எபிசோடு ஒன்று வரும். அதுல வந்து பூனைகள் வந்து எப்படின்னா சாகுது, தலையில அடிச்சு சாகடிக்கிறது, ரோட்ல அடிபட்டு சாகுறது, இந்த குட்டி குட்டி பூனைகளை வந்துட்டு சாக்குல கட்டி தண்ணியில தூக்கி போடுறது, இது போல ரியல் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இது கூடவே இன்னொரு ஒரு கார்ட்டூனை சொல்லணும், மிஸ்டர் பீன். இதுவும் பயங்கரமா இருக்கும்.
இதுவும் காமெடியா டாம் அண்ட் இருக்கும். ஜெரி மாதிரியே மிஸ்டர் பீனுமே எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கார்ட்டூன் தான். இது ரியலிஸ்டிக்கா ஒன்று போடுவாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். செம ஃபன்னா இருக்கும்டா. ஆமா. கார்ட்டூனோட அதுவும் செமையா காமெடியா இருக்கும். இருக்கும். அவன் என்னென்ன பண்ணுவான், அதுல ஒரு பொம்மை இருக்கும், இந்த அதுல வந்து பொம்மைய ஒரு வச்சுக்கிட்டு கேள்வி ஒண்ணு வரும். பக்கத்து வீட்டு கிழவி தான் அது பயங்கரம். காது ஒண்ணு இருக்கும். எப்ப எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. இதுக்கும் வேற வழி கிடையாது. என்ன சொல்றது? கோட்டை தூக்கி போடுங்க. அடுத்தது டோராவின் பயணங்கள். ஐயோ சிறப்பு கொண்டு அடிங்கல தலைவலிகள். நானும் பார்த்துட்டு இப்ப இருந்தேன். பார்ப்பேன். நிறைய vloggers வந்து அதான் ஒரு பாத்தீங்கன்னா, கட்டத்துல எரிச்சலாயிரும். எல்லாருமே இப்ப vlog பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. நம்ம மட்டும் தான் இன்னும் பண்ணல நினைக்கிறேன். பண்ணிடுவோம் சீக்கிரமா. ஆனா இங்க எல்லாருக்குமே ஒரு மூதாதையர் வந்துட்டு ஒரு முன்னோடி, ஒரு இன்ஸ்பிரேஷன், விதை போட்டது டோரா தான்டா. ஆனா வெதை நான் போட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் vlog பண்ணலாம், vloggers வந்திருக்கலாம். ஆனா டோரா மாதிரி ஒரு vlog குருட்டு கழுத அது அங்கேயே தான் இருக்கும், நம்ம கிட்ட கேட்டு உசுரம் ஆகும். என்ன இது டோரா வீடு. இப்படிதான் ஆரம்பிக்குமா? இதே நாவல்ல. நான் இது கம்ப்யூட்டர் கேம்னு நினைச்சேன் ஒரு செகண்ட். வீட்டுல உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்போம், குலநரி திருடாதே, குலநரி திருடாதே. குள்ளநரி திருடவே கூடாது. ஆஹா. இப்ப யோசிச்சு பார்த்தாலே அது கிரிஞ்சு இருக்கும். கிரிஞ்சுங்க ஆமா ஆமா. நம்மள மென்டல் ஆக்கிரும் இந்த டோரா. சூப்பர் கிரிஞ்சு. நீங்க பாலத்தை பாத்தீங்களா? பாத்துட்டேன் டோரா. பாத்துட்டு அங்க இருக்கு அங்க இருக்கு எங்க இருக்கு? அங்க இருக்கு. அது பாலம் அங்க இருக்கு. ஒரு கார்ட்டூன் வந்து நம்ம பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளையும் அதை வந்து சொல்ல வைப்பாங்க, நம்மளையும் பேச வைப்பாங்க. ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா, பேக்குக்கு ஒரு சாங் வரும், எல்லாத்துக்குமே சாங் நம்ம தான். மேப் வழியை காட்டும் வழிகாட்டி இப்ப மறுபடியும் பார்க்கணும்னா இதை பார்க்க தோணாது. அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. பொறுமை கிடையாது. எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. ஆனா அப்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் இது. டோராவை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே, நல்லா இருக்கும். ஆமா. இது கொஞ்சம் ஓவர் தான். அடுத்தது ஜி பூம் பாய். நான் இது அவ்வளவா பார்த்தது இல்ல. நான் பார்த்தேன். எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் இருக்கும், அதனால பார்க்க மாட்டேன். மேஜிக் நல்லா பார்ப்பேன். மேஜிக்னால தான் பார்க்க மாட்டேன். ஏன்னு தெரியல, இதை பார்க்கணுன்னே தோணது இல்லை. இது வந்தாலே டிவியை மாத்திடுவேன் நான். என் அப்பா எப்படா முடிப்பீங்கன்னு மாத்திடுவேன். மாயம். கொள்ளை கொண்ட கல்வன் இவன்தானே என்றும் எங்கும் குஷி எங்கள் ஜீவூங்கா என்றும் எங்கும் குஷி ஜீவூங்கா. உள்ள பாட்டியும் காமிச்சிட்டா உள்ள போவாரா? அந்த பூனை தான் ஜி பூமாவா? ம். அப்படியா? சமாள. செமைங்க. என்ன ஒரு ஃபீல்டா. நீ என்ன அடிக்கல உதைக்கல உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. அப்படிலாம் இல்லையா? எப்பா அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபூம்பா கண்ணீர் பாது வச்சு பண்ண போறேன். என்ன கன்றாவி இது? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு. நல்லா இருக்கு, லிஸ்ட்ல போடலாம். இது, அடுத்து குளோரியாவின் வீடு. நான் எனக்கு பிடிக்காது. நானும் பார்த்தது இல்லை. பார்க்க மாட்டேன். இது வந்தாலும் நான் மாத்திடுவேன். சுஜி டிவியில் போடுவானோ? சுஜி டிவியில் இது பண்டல் ஏறும்னு ஒன்று போடுவான், அது நல்லா இருக்கும். கன்றாவி. மோஸ்ட்லி என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் எல்லாமே சுட்டி டிவில தான் இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல சுட்டி டிவி மட்டும் தான். அதானே. பிரபு இதுல நெகட்டிவா ஒரு பூனை இருக்கும், எந்நேரமும் நெகட்டிவாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிர்மலா ஆண்டி தான். ஓகே ஜான், காலிங் பெல்ல கொஞ்சம் பிரஸ் பண்றீங்களா? அப்பவே ஆண்டி தான் பிடிக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் மூஞ்சிய சிரிக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களா? அவங்க பேசுற ஸ்லாங்குமே காமெடியா இருக்கும்.
அது வந்து ஒரு பணக்கார தன்மையா காமிச்சிருப்பாங்க. நீ ஆடுறியாச்சு இப்பவாவது என்ன ஜெயந்த் விஐபிஎல்ல கரெக்ட் டயத்துக்கு போகலாமா அப்புறம் நம்மள நாட்டுப்புறம் நினைச்சிடுவாங்க. இந்த பந்தா பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். நிர்மலா ஆண்டியோட ஸ்லாங்கா இருக்கட்டும், பிரபுவோட லவ்வா இருக்கட்டும், பிரபுவோட ஃபேவரட் சிரிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. நான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஹேண்டில் பண்றேன். நான் பார்த்து ஒரு வாட்டி கூட பார்த்தது. என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ரிஸ்க் மேனேஜ் பண்றது அவ்வளவுதான். சோ வந்துட்டு இது நல்லா இருக்கும் லிஸ்ட்ல போடலாம். அடுத்து வந்துட்டு செம்மையா இருக்கும்டா இது. பேர் வந்து கிரேசி ஜெசி. ஜெசிகா ஜெசிகா பார்த்தது இல்ல. ஓ இந்த பொண்ண அப்பப்ப பாப்பேன். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுரும். அது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. இது பார்த்ததே கிடையாது. நான் ஃபுல்லா சுட்டி டிவியா வருது, கார்ட்டூன் வரும்னு பார்த்தா. அவர் அதுதான் பார்த்திருக்காரு. நல்லா இருக்கு லிஸ்ட் தூக்கி போடலாம். அடுத்து டேஞ்சர் ஸ்கூல். டேஞ்சர் ஸ்கூல் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எதுவுமே நான் பார்த்தது இல்ல. எல்லாம் சுட்டி டிவில இதெல்லாம் அப்படியே சுட்டி டிவி இருக்கு. எல்லா ஷோவும் போட்டுறாரு. இது நல்லா இருக்கு உண்மையாவே. போயங்க கார்ட்டூன்லாம் நீங்களாம் பாத்துக்கீங்கன்னு தெரியல. கார்ட்டூன்லாம் இதை விட நல்லா இருக்கும். கார்ட்டூன் போகலாம் நிறைய ஜெட்டிக்ஸ் எனக்கு இதான ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஜெட்டிக்ஸே வராது போல இருக்கு. இந்த மாதிரி அடுத்து நான் இதுக்கு முன்னாடி பவர் ரேஞ்சர்லாம் வருமா வராது? ப்ரொஃபசரை பார்த்தாலே பயமா இருக்கும். எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஸ்கூல் இல்ல, பயங்கரமான ஸ்கூல். டேஞ்சர் ஸ்கூல்னா வாழ்க்கையில மறக்கவே முடியாதா. நான் ஸ்கூல் லைஃப் கூட மறந்துடுவேன். ரொம்ப சுட்டி டிவி இருக்கா முதல்ல? இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க உங்களுக்கு பள்ளிக்கூட 4 நாள் தான், மீதி 3 நாள் நல்ல ஹாலிடே. சோ அதனால இது வந்துட்டு நல்லா இருக்கும். அடுத்தது இருக்கதே பிடிக்காதுடா. அவன் எப்ப இல்லாட்டி திங்கிறானோ அப்பவே இந்த இது பாக்குறது விட்டுட்டேன். காலியா சுட்கி டுன்டுன் ஆண்டி டோலக்பூர் வாசிகள் கிர்மாடா. இதுல இடையில சாங்னா வரும்டா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாங்கு. சிட்கி 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 ஆமா ராஜுக்குன்னு தனியா ஒண்ணு விட்டாங்க. மைட்டி ராஜுவா காலியா. இதுவும் கோட்டுதான். கேட்டா அடிக்கிற சவுண்ட். ஆனா இத பார்த்துட்டு பசங்க எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் லட்டு சாப்பிட்டு குத்து குத்துன்னு அடிக்கிற மாதிரி. இது என்னன்னு சூப்பரா இருக்கும். இது நல்லா இருக்கு. சுவையில சூப் கூட செய்யலாம். நான் பாத்து என்ன கல்ல வச்சு என்ன கன்றாவிங்க இதெல்லாம். இந்த அந்த சின்ன பசங்களே அதுல ஒரு கேரக்டரா வந்து பண்ணுவாங்க. நிஜத்தை சொல்லணும்னா இந்த ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில இந்த பசங்களே கேரக்டரா நடிக்கணும். இந்த ஸ்டோரிஸ்மே நல்லா இருக்கும். இவங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கு. லிஸ்ட்ல போடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓகே அப்புறம் தெரியல இதுல ரெண்டுத்துலயுமே வரவே இல்லையே. ஃபுல்லா சிட்டி டிவில இருந்து திருடி போட்டா ஒரு பூம்பா பூம்பா. ஐயய்ய ஆமா இது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது அறுவை கேஸ் தான் நினைக்கிறேன். ஐயோ இது அறுவை பார்த்துருக்கேன். ஐயோ இதையுமா பார்த்துட்டு இருப்பாரு. அதான் சொல்றல அவர் ஃபுல் டைம் பார்த்துட்டு இருக்கு. எல்லா காட்டுமே எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணும். இது எப்படா முடியும்? இந்த காட்டு எப்படா முடிப்பாங்கன்னு தோணும். சீரியஸா சுட்டி டிவில அடிக்கடி போட்டுட்டு இருப்பானுங்க. முடிஞ்சு தலையடா. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. சில பிடிக்காது. சில இதெல்லாம் பார்த்தா எப்படா முடியும்? அது ஏன்டா அடிக்கடி போடுவாங்கல தெரியலடா. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் எப்பனா வச்சுக்க, அந்த லாஸ்டா அந்த புழு 2 வந்து கிஸ் கொடுக்கும்ல, அப்பதான் நிம்மதியா வரும். முடிஞ்சிச்சடா அப்பா. ஓ அதான் எண்டிங்கா. உங்ககிட்ட இருந்து பிரியிற நேரம் வந்துருச்சு.
ஓகே அப்பா இதை வந்து தொலைங்க. ஓகேல போடலாம். ஏதாவது பேடுக்கு ஏதாவது கேட்டகரி இருந்தால் அதை தூக்கி போடலாம். சரி இல்லை அதனால வந்து தெரியல அப்படிங்கிறதுல வச்சிடலாம். இதுவாடா டேனி டேடி. இது கூட ஓகே தான். ஓகே. ஆமா இது ஏதோ வரைவான், அது என்னன்னு நம்மளுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னவா இருக்கும் சில டைம். ஆமா ஆமா இதுல யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் லாஸ்டா ஒரு டான்ஸ் ஒன்று ஆமா. ஆடுறாங்க. அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவன் சுகமாயிருவான். மூணு வேளை சோறு, ஏசி வச்ச காரு, 6 பாட்டில் பீரு, இதெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு இப்படிலாம் வராது. அது வந்து ஹோல்சமா அப்படியே முடிச்சிருப்பாங்க. இது வேற இதுல இருந்து எடுத்துல போட்டாங்க. அதான் நினைக்கிறேன். இப்படிலாம் வராது. ஈமன் இட்டாலியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். அடுத்து ஹீமேன். ஈமன்லாம் கோட்டு தான். ஆமா. இதுல வில்லன் வந்து எலும்பன் வருவான். எங்கள் நண்பன் எலும்பன், எங்கள் நண்பன் எலும்பன். இத வந்துட்டு நல்லா இருக்கு லிஸ்ட்ல போடலாம். கோட்லயே வைக்கலாம். கோட்டாவின் கோட்டா. எப்ப பார்த்தாலும் அழுக்க கூடாது. அதுதான் கோட்ல போடணும். என்னடா இது? வாட் இஸ் இது? என்ன இது செல்வி? ஏ ஐடியாடா. ஐடி. ஐடியா விட்டுட்டீங்க. என்ன வருடாது? டிவி தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டாரு அவரு. கார்ட்டூன் எதுக்கு போட்டாரு அவரு? கார்ட்டூனோட அந்த அனிமேஷன் டைப் வந்து வித்தியாசமா நல்லா இருக்கு. இது எப்போ மதியானம் போடுவானோ? நான் மாத்திடுவேன். நான் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்திருந்தாலும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுற ஒரு வேர்ல்டுனா அது ஹைடியோட உலகம் தான். சூப்பரா ஏன் அப்படி என்ன இருக்கும்? அவ்வளவு சூப்பரா இருக்கும். காடு, மலை, மாடு, மாடு. அவ்வளவுதானா? சூப்பரா இருக்கும். தாத்தா. தாத்தாவா? ஹைடியோட தாத்தா. ஏன்னா அந்த இடமும் அந்த ஊரும் அந்த நேச்சர் அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். நமக்கே அங்க வாழலாம்னு ஆசை வரும். சுத்தமான காற்று, இந்த அழகான இடம், மண்ணுல இருந்து வர வாசனை, இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வருது. அதுதான் சொன்னேன். இது வந்துட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம்? ஓ இதுவா? இது பார்த்துருக்கேன். அந்த ஹிஸ்டரிக்குள்ள இதெல்லாம் போடுவான். இது காமெடியாவும் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா அதுல? ஆமா ஆமா. நிறைய ஹிஸ்டரி சயின்ஸ் இதை பத்தினா நிறைய சொல்லுவாங்க. காமெடியாவும் அதை கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்பிள் எப்படி கீழே விழுந்திருக்கும்னு பத்தி யோசிக்கும் போது தான் இது கீழே விழுறதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னு நினைச்சாரு. அது அந்த ஒரு புழு வரும் பாரு, அடிக்க அந்த புழு கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுவுமே சூப்பரானது. இதை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத போட்டலாம். அடுத்து திருக்குறள் கூறும் கதைகள். எல்லாம் சூட்டி டிவி தானா? எனக்கு அந்த சித்திரம் சேனல்ல பிடிச்ச ஒரே ஒரு இதுதான்டா. மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. ஒரு கார்ட்டூன்லாம் தெரியாதா? கார்ட்டூன் போக ஜெட்டிக்லாம் தெரியாது. இதுல மரியாதையா சொல்லுவாங்க. குரங்காரு, கரடியாரு, முயலாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். குரங்கார வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. ஆகட்டும் மகாராஜா. சின்ன வயசுல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி பைய என்னையே வாயா பையன் தான் கூப்பிடுவாரு. அடுத்தது பவர் பஃப் கேர்ள்ஸ். இதெல்லாம் கோட்டு. அதெல்லாம் பார்த்திருக்கியா? அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. சூப்பரா இருக்கும். இது சாஃப்ட், இது ரகட். ஓ
அந்த கதையே நல்லா இருக்கும்ல. கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஆகி 3 கேர்ள்ஸ் வந்து உருவாகிடுவாங்க. மோஜோ இதை ஜோஜோ வந்து நம்ம நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டுடலாம். அடப்பாவத்த இப்பவே அவர் அவ்வளவு பார்க்க மாட்டாரு போல. இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. இருக்கு 60 பார்ட் 2ல பாத்துக்கலாம். Part 2 ஆ? பாப்பா வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். தயவு செஞ்சு சுட்டி டிவியை விட்டுட்டு வேற எது அவ்வளவுதான் அது. டைம் எடுக்கும்னா அவ்வளவுதான். போகல இருந்து ஒண்ணு வந்துச்சு நினைக்கிறேன். தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு அமோக வெற்றி கிடைச்சதுன்னா பார்ட் 2 கன்ஃபார்மா வரும். அதுல வந்து பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அதான் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா சுட்டி டிவி மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. சுட்டி டிவிலே அந்த பண்டல் ஏறு கூட வரல. எனக்கு எதான் புரியவே இல்லை. ஒரு பார்த்த வரைக்கும் அது வரும். அப்புறம் என்னது டிராகன் பூஸ்டர்னு ஒன்று வரும். அதெல்லாம் பார்ப்பேன். இன்னும் நிறைய வரும். இது சுட்டி டிவிலே எக்கச்சக்கமா நிறைய வரும். அதே மாதிரி ஜெட்டிக்ஸ்லேயே எக்கச்சக்க கார்ட்டூன் வரும். அதுவும் வரல. அப்புறம் கார்ட்டூன்ல அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மட்டும்தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். டாம் அண்ட் ஜெர்ரி, இந்த பவர்ஃபுல் கேர்ள்ஸ், அப்புறம் பென்டன்னு இதுதான் போட்டாங்க. மற்ற நிறைய இருக்கு. போக்கிமான் இருக்கு. அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அடுத்தது பார்ட் 2 வரும்ல, அதுல பார்க்கலாம். எனக்கு எத்தனை இது இருந்தாலும் எனக்கு ஹைடி தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன இருக்குன்னு நான் தான் சொல்லல. இதுல காட்டின முக்காவாசி நான் பார்க்கவே இல்லை. இந்த மிஸ்டர் பீன், டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி இதுதான் மேக்சிமம். நான் சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கி சான், அதுக்கப்புறம் அந்த பண்டல் ஏரோ 8 மணிக்கு போடுவான்னு நினைக்கிறேன் நைட்டு. அந்த டைம் மட்டும் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஜாக்கி சான் 6 மணிக்கோ 5:30க்கோ போடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதெல்லாம் இப்பவும் ஞாபகம் இருக்கு அந்த டைமிங்லாம். ஏன்னா நான் ஸ்கூல் வந்தோடனே அதை தான் பார்ப்பேன். வந்து பார்த்துட்டு வரிசையா நம்ம கிட்டத்தட்ட டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போம். இது முடிஞ்சுன்னா கார்ட்டூன்ல போய் இது பார்க்கணும். கார்ட்டூன்லுக்கு அப்புறம் விளம்பரம் ஏதாவது போட்டோன்னா அந்த போகோ ஜெட்டிக்ஸ்ல என்ன போடுறான்னு பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை போய் பாக்குறது. இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கார்ட்டூனுக்காக ஸ்கூல்ல லீவ் போட்டு பார்த்ததுன்னா நான் ஹைடி மட்டும். நானும் பார்த்திருக்கேன். அது எல்லாருமே பண்ணிருப்பாங்க. லீவ் எல்லாம் போட்டு ஏன்னா அது ரொம்ப அடிக்ட் ஆயிட்டுனா என்னன்னு தெரியல. அடுத்த நாள் எனக்கு ஸ்கூல் போவே தோணல. ஐயோ இந்த டைமுக்கு அதை போடுவானேன்றதுக்காகவே நான் ஸ்கூல் லீவ் போட்டேன். அது கண்டிப்பா கார்ட்டூன் அப்பெல்லாம் பார்க்கும்போதுலாம் எப்படா பார்ப்போம்னு இருக்கும். நான் இந்த நரோட்டோவே கார்ட்டூன்ல போட்டு பார்த்துருக்கேன். ஆனா இதை பார்த்துட்டு எவன்டா அவன் மஞ்சத்தலையன் அப்படின்னு மாத்திட்டேன். அப்பெல்லாம் தெரியாது. அதெல்லாம் என்னன்னே தெரியாதா. நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அப்பெல்லாம் இது என்ன எவன்டா ஆமா அப்ப பார்த்திருந்தா கூட அது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியாது. பிடிச்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்